ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸாக இருக்கிற கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் தேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் ட்ராமாவாக ரெடியாக இருக்குங்க. இந்த படம் வந்து ப்ரீவியஸாக இருக்குன்னா வார் ஃபார் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்தோட சீக்குலாக தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இந்த படத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ட்ரீட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பொருள் செலவில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறது ஃபர்ஸ்ட் லைட்டாக இங்கே பார்த்துடலாம். ப்ரீவியஸாக இறங்கின படத்தில் இருந்து பல ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இந்த படத்தோட கதைக்களம் அமைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் இந்த ஜென்ரேஷனை சேர்ந்த ஒரு யங் ஏப்பாக வராரு, நோவா அப்படிங்கிற ஒரு ஏப். ஸோ இவர் வந்து அவரோட கிளானோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கப்போ சில ஏப் கூட்டங்கள்லாம் வந்து இவரோட கிளான் இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து எல்லாத்தையுமே தாக்கப்பட்டு அவங்க எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே படத்தோட ஹீரோவான ஏப் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ கடத்திட்டு போகப்பட்டால் தான் கிளானை சேர்ந்த ஏப் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறதுக்காக படத்தோட ஹீரோவான நோவா ஏப் வந்து களமிறங்குது. அதுக்கு வழியில் வந்து சிவப்பு ஏப்பையும் கூடுதலாக வந்து முதல் ஹியூமன், அதாவது நம்ம ஹீரோயினையும் மீட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அட்வென்ச்சருக்குள்ளே வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, கடைசியாக இவங்களோட கிளானில் இருக்கிற எல்லா ஏப்பையும் மீட்டு கொண்டு வந்துச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இந்த படம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பிரம்மாண்டமான அந்த விஷுவலேஷன் தான். இதுலேயுமே அந்த ஏப்பை வந்து இதுக்கு முன்னால் வந்து நிறைய படங்களில் சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இந்த படத்தில் சூப்பராக விஎஃப்எக்ஸ் மூலமாக காமிச்சிருக்காங்க. சில இடங்களில் நிறைய இடங்களில் க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் வந்து அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு அவுட்புட்டை பார்க்க முடியுது அப்படிங்கிறத நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இதெல்லாம் தாண்டி அந்த காடுகளோட அழகை வந்து அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். கூடுதலாக இந்த ஏப்புக்கு நிறைய வந்து க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் கூட எந்த ஒரு டீட்டெயிலிங் ஒர்க்கும் மிஸ் ஆகாமல் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கும்போது நிஜமாவே ஒரு ஏப்பை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்லணுன்னா அந்த லிப்ஸிங்கோட மேட்சர் அளவுக்கு தமிழ் டப்பிங்குமே அந்த ஏப்புக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பாருங்களேன். தென் ஒரு ஸ்டோரி வைஸாக பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து சிமிலராக வந்து நம்ம கேஜிஎஃப் படத்தோட சாயல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஏப் வெர்ஷனில் எடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற தாட் வந்து படத்தோட அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அதே மாதிரியான டோனில் தான் எடுத்திருப்பாங்க, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஒரு ராஜா ஏப்பை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மாதிரி நிறையா ஏப்புகளெல்லாம் வந்து அடிமைப்படுத்தி ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா பண்ண வைக்கும். ஸோ அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம ஹீரோவான கேஜிஎஃப்பில் வர்ற யாஷ் மாதிரி இந்த ஏப் உள்ளே போய் புகுந்து விளாடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. அது பார்க்கறதுக்கு நல்லா அமேசிங்காக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கனால அது எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் ஒரு தரமான ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயுமே தியேட்டரில் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. ஸோ பிஜிஎம்ஸு, சவுண்ட்ஸு, அந்த கத்துற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னுமே கிளாசிக்காக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு மஸ்ட் வாட்சபுளான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டை உங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் பெரிய லெவலில் அடல் கண்ணன்லாம் இல்லை. எல்லாருமே இந்த படத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கவங்களுக்கு வந்து கேட்பீங்க ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு. கண்டிப்பாக ஃபேமிலியோட அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாங்க.